அட்டகாசமான டேஸ்ட்ல முட்டைக்கோசை எக்கோட பொரிச்சு பொரியல் மாதிரி சாப்பிடும் போது செம்ம அருமையா இருக்கும். இதுக்கு சைடிஸ்க்கு ரச சாதம் இல்ல தோசை சப்பாத்தி ரொட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சைடிஸா வச்சு சாப்பிடலாம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியும் கொடுங்க. பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு 10ல இருந்து 15 குட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு கொஞ்சமா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கேபேஜ் அதுல ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டில் ஃப்ரை பண்ணி வதக்கி விடுங்க. மசாலாக்கு ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி விடாம நல்லெண்ணெய் விட்டே கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. 2ல இருந்து 3 முட்டை உடைச்சி ஊத்தி மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமா மல்லியில ஃபைனா சாப் பண்ணிட்டு கடைசியா அதை தூவி விட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு இறக்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஒன் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க.